காப்பரை வந்து வெளியில் எந்த விதத்தையும் ஏற்றுமதி செய்ய முடியாது. அமெரிக்காவும் ஏற்றுமதி செய்ய முடியாது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். இது உடனடியாக நாளையே நடைபெறுமா அல்லது அடுத்த 2 மாதங்கள் நடைபெறுமா என்றால் நிச்சயமாக இருக்காது. வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு 1 ஆண்டோ அல்லது 2 ஆண்டுகளில் நிச்சயமாக இத்தகைய ஒரு விலை உயர்வை சந்திக்க இருக்கிறது. நிச்சயமாக ஒரு காப்பரில் ஒரு பெரிய ஏற்றத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இதனுடைய விலை உயர்வு என்பது தவிர்க்க இயலாத ஒரு காரணமாக இருக்கிறது. டாலருடைய மதிப்பு இந்த கமாடிட்டி பொருட்களின் மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் பார்க்கும்போது வணக்கம். நம்ம இது வரைக்கும் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தது வந்து தங்கம் முதலீடு, வெள்ளி சார்ந்த முதலீடுகள் இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இது தவிர ஒரு சில உலோகங்களும் நம்முடைய முதலீட்டு லிஸ்ட்டில் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக காப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேஸ் மெட்டலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மெட்டலாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காப்பர் மீதான முதலீடுகள் நாம் வந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்கின்றோம். ஏன்னா ஒரு கமாடிட்டியில் வந்து சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்பொழுது ஒரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்க்கும் பொழுது இந்த ஒரு சைக்கிளிக்கல் கமாடிட்டியில் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மேற்கொண்டு மேலே ஏறிய இந்த உலோகங்களுடைய மதிப்பானது ஒரு காலகட்டத்தில் வந்து சரிந்து காணப்படுகிறது. மீண்டும் ஒரு 15 அல்லது 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது அத்தகைய உலோகங்கள் மீண்டும் ஏறுமுகமாக காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும் பொழுது காப்பரானது கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டில் வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் $11,000 காணப்பட்டது ஒரு மெட்ரிக் டன். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 11,000 தொட்டது. அதன் பிறகு மீண்டும் சரிந்து கிட்டத்தட்ட 8,500 வந்து தற்பொழுது மீண்டும் $11,500 தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. அதிகபட்சமாக 11,900 என்கின்ற ஒரு வர்த்தகத்தில் இடையே பார்த்தீங்கன்னாக்கா காப்பருடைய விலையானது அதிகரித்து காணப்படுது. ஸோ காப்பர் என்பது ஒரு நிச்சயமாக ஒரு நம்முடைய தேவை கருதி பார்க்கும்பொழுது நிச்சயமாக உலக அளவில் பார்க்கும்பொழுது நம்முடைய காப்பருடைய பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. நம்முடைய உலக அளவில் பார்க்கும்பொழுது சராசரி காப்பருடைய பயன்பாடு என்று பார்க்கும்பொழுது தனிநபருடைய பயன்பாடு 7 கிலோவாக காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய இந்தியாவினுடைய தனிநபர் பயன்பாடு கிட்டத்தட்ட 1.2 கிலோவாக காணப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காப்பருடைய பயன்பாடு என்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. காப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் ஸ்மெல்டிங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய காப்பரை வந்து ரிஃபைன் பண்ணி அதாவது சுழற்சி செய்யப்பட்ட காப்பரையும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் தொழில் பயன்பாடுகளாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்கா ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் காப்பரை வந்து அதில் சேர்த்துட்டாங்க. தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா காப்பரை வந்து வெளியில் எந்த விதத்தையும் ஏற்றுமதி செய்ய முடியாது. அமெரிக்காவும் ஏற்றுமதி செய்ய முடியாது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இந்த காப்பர் ஸ்மெல்டிங் கெப்பாசிட்டியில் பார்க்கும்பொழுது சைனா தான் இதில் வந்து லீடிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான நாடு. ஸோ அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு காப்பர் ஸ்மெல்டிங் பண்ணும்போது அவர்களும் இந்த இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகள்லேருந்து பார்க்கும்போது அவர்கள் ஏற்றுமதியை நாங்கள் தடை செய்ய போகிறோம், காப்பர் ஏற்றுமதியையும் தடை செய்ய இருக்கணும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய காப்பருடைய தேவை, அதாவது அங்குள்ள நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பார்க்கும்பொழுது காப்பருடைய பயன்பாடு அதிகரித்து காணப்படுகின்ற இப்போதைய நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்டிங் கெப்பாசிட்டியும் அவங்களால உடனடியாக நிறுவ முடியாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு காப்பர் ஸ்மெல்டிங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அதை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாவது பிடிக்கும். அதன் மேலாக அதற்கான நிதி சுமையும் அதிகமாக இருக்கும். உடனடியாக அதை தருவிக்க முடியாது. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது இந்த பேஸ் மெட்டல் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உலோகத்தில் காப்பருடைய பயன்பாடு அதிகரித்து காணப்படுகிறது. இன்வென்ட்ரி குறைந்து காணப்படுகிறது. தேவை அதிகரித்து காணப்படுகிறது. காப்பர் உற்பத்தியில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சிலி, பெரு ஆகிய நாடுகள்லாம் தங்களுடைய சுரங்க விரிவாக்கத்தை தள்ளி போட்டுள்ளது. ஏன் என்றால் அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை காணப்படுகிறது. பெரிய அளவில் அவர்களுடைய முயற்சிகள் எடுக்காததன் காரணமாக, ஏனென்றால் இந்த விலை வீழ்ச்சிக்கு பிறகு புதிய முதலீடுகள் ஏதும் இந்த சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபடாது.
உடனே விலை வீழ்ச்சி என்ற உடனே பார்க்கும்பொழுது இருக்கிற காப்பரையை வெளியேற்றுவதற்கு தான் அவர்கள் முயற்சிப்பார்களே தவிர புதிய சுரங்க எடுப்பதில் வந்து ஆர்வம் காட்டாதது. தற்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு தேவை அதிகரிக்கும் போது உடனடியாக அவர்களோட இந்த காப்பருடைய உற்பத்தி அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் யாராலையுமே அதை ஈடுபட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிலி மற்றும் பெரு ஆகிய நாடுகள்லாம் தள்ளப்பட்டுள்ளன. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காப்பரனுடைய பயன்பாடு அதிகரித்து தேவை தேவை அதிகரித்துள்ளது, பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஆனால் உற்பத்தி மட்டும் அதிகரிக்கவில்லை. சப்ளை சைடில் பெரிய அளவில் ஒரு டிராஸ்டிக் ஒரு ஷார்ட்ஃபால் காணப்படுகிறது. இதுதான் இந்த விலை ஏற்றத்திற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமாடிட்டி மார்க்கெட்டில் மட்டும் பார்க்கும்போது ஒரே திசையில் ஒரு சில காலத்துக்கு நடைபெறும். அதாவது இப்பொழுது 11,000 இருக்கிறது, வரும் காலத்தில் 12,000, 17, கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 18,000 டாலர்கள் என்ற அளவிற்கு ஒரு மெட்ரிக் டன் லண்டன் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்போது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது உடனடியாக நாளையே நடைபெறுமா அல்லது அடுத்த 2 மாதங்கள் நடைபெறுமா என்றால் நிச்சயமாக இருக்காது. வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு 1 ஆண்டோ அல்லது 2 ஆண்டுகளில் நிச்சயமாக இத்தகைய ஒரு விலை உயர்வை சந்திக்க இருக்கிறது. இது தொடர்பான சில நிறுவனங்கள், அதாவது நாம் வந்து நேரடியாக காப்பரை வாங்கலாம் அல்லது எம்சிஎக்ஸ் போன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்போது எம்சிஎக்ஸ் காப்பர் இருக்கிறது, அதுலேயும் நம்மளுடைய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இதையெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு இந்த முதலீடுகளை ஏற்கனவே இந்த ட்ரேடிங் செய்து தெரிந்து கொள்வதற்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் அந்த மாதிரியான ஒரு மார்ஜின் ட்ரேடிங்கில் ஈடுபடாமல் இந்த காப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில இந்திய நிறுவனங்களில் முதலீடுகள் மேற்கொள்ளலாம். உடனடியாக வாங்காமல் எப்போதெல்லாம் சந்தைகளில் ஒரு பெரிய வீழ்ச்சி காணப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த மாதிரி காப்பர் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை நாம் கண்டறிந்து நிச்சயமாக முதலீடு செய்தால் வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஒரு காப்பரில் ஒரு பெரிய ஏற்றத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இதனுடைய விலை உயர்வு என்பது தவிர்க்க இயலாத ஒரு காரணமாக இருக்கிறது. நிச்சயமாக முதலீட்டாளர்கள் இதில் முதலீடு செய்து பயன்பெறலாம். முக்கியமாக கமாடிட்டி பொருட்களில் பார்க்கும்போது உலக அளவில் வர்த்தகம் நடைபெறுவது எல்லாமே டாலரில் தான் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு கமாடிட்டி, அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி ஆகட்டும், ப்ரெஷியஸ் மெட்டல் ஆகட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து டாலரில் கொடுத்து தான் நம்ம வந்து பொருள் வாங்கணும். ஸோ டாலருடைய மதிப்பு இந்த கமாடிட்டி பொருட்களின் மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் பார்க்கும்பொழுது டாலர் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 107, 108 காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது டிசம்பரில் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக, பல்வேறு வரி விதிப்பின் காரணமாக தொடர்ந்து இந்த கடந்த 3-4 மாதங்களாக பார்க்கும்பொழுது டாலருடைய மதிப்பு சரிந்தே காணப்பட்டு தற்பொழுது 98, 99 இந்த டாலர் இண்டெக்ஸ் குறைந்து காணப்படுகிறது. ஸோ டாலருடைய மதிப்பு குறையும் பட்சத்தில் கமாடிட்டியினுடைய விலை அதிகரிக்கும். ஸோ இந்த நேரடியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதன் காரணமாக இப்போது இந்த காப்பர் ஆகட்டும், ஜிங்க் ஆகட்டும் அல்லது அலுமினியம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த டாலரில் தான் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்த டாலருடைய மதிப்பை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். டாலர் இண்டெக்ஸுடைய மதிப்பு நம்மளுடைய சர்ச் பண்ணி பார்த்தாலே டெய்லி எப்படிப்பட்ட மூவ்மெண்ட்டில் இருக்குது. முக்கியமாக இந்த வாரத்தில் பார்த்திங்கனாக்கா எக்கனாமிக் டேட்டா நிறைய வர இருக்கிறது அமெரிக்காவில். ஏனென்றால் 2026ஆம் ஆண்டில் அமெரிக்காவுடைய ஃபெடரல் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது, வட்டி விகிதங்களை குறைப்பார்களா அல்லது அதிகரிப்பார்களா, இந்த ஒரு டிபேட் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு காரணகத்தாக இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் டேட்டா, இந்த மாதத்தில் வரக்கூடிய எக்கனாமிக் டேட்டாவை வைத்து தான் ஒரு டைரக்ஷன் தெரியும். இந்த கமாடிட்டி டாலருடைய மதிப்பு உயர்கிறதா அல்லது டாலருடைய மதிப்பு சரிகிறதா என்பதற்கான ஒரு டைரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 15 நாட்களில் நிச்சயமாக நமக்கு ஒரு அறிகுறிகள் தென்படும். இதை வைத்து தான் வந்து அமெரிக்காவுடைய ஃபெடரல் வந்து அடுத்த ஆண்டில் வந்து வட்டி விகிதங்களை குறைப்பார்களா எப்படிங்கிறது அந்த எக்கனாமிக் டேட்டாவை வைத்து தான் அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆக டாலர் இண்டெக்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கமாடிட்டி மீதான முதலீடுகளில் நாம் நிச்சயமாக ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு நிச்சய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். இந்த காப்பர் உற்பத்தி என்று பார்க்கும் பொழுது ஏன் உடனடியாக நம்மளால் வந்து இந்த தேவையை பூர்த்தி செய்ய இயலாது என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, 15 அல்ல அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக காப்பர் மீதான முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டன. 2005 முதல் கிட்டத்தட்ட 10 முதலீடு காலத்தில் பார்க்கும்பொழுது டிமாண்ட் இருந்தது. பெரிய அளவுக்கு ஏற்றத்தை காப்பர் எல்லா மெட்டல்ஸுமே அதிகரித்து காணப்பட்டன. அப்போது முதலீடுகள் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டன. ஸோ அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள் எல்லாம்
அது இன்வென்ட்ரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து பைலப் ஆகிடும். பைலப் ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் என்னென்னா உங்களுடைய எல்லா இடத்துலையும் உற்பத்தி அதிகரித்து பெரிய லெவலில் ஸ்டாக் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி அதிகமாக இருக்கும்போது விலை கமாடிட்டியில் குறைய தான் செய்யும். ஸோ இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது 10 அல்லது 15 ஆண்டுகளாக இந்த இன்வென்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தேவைக்காக இதையெல்லாம் செலவு செய்த ப்ரிப்பேர் பார்க்கும்பொழுது மீண்டும் புதியதாக இப்போது இவி சோலார் பயன்பாடு இவையெல்லாம் வருகிறது என்று சொல்லும் பொழுது மீண்டும் இப்போது காப்பருடைய தேவை அதிகரிக்கும் போது திடீரென்று உடனடியாக யாருமே வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காப்பருடைய தேவை மேலும் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்த பிறகு பார்க்கும்போது நிச்சயமாக அது மீதான இந்த சுரங்க நடவடிக்கைகளில் முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதற்குள்ளாகவே கையில் இருக்கிற இன்வென்ட்ரி குறைந்ததன் காரணமாகவே விலையை பார்க்கும் பொழுது புதிய உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாகவே பழைய உற்பத்தியில் இருக்கின்ற ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இன்வென்ட்ரி, அந்த இன்வென்ட்ரியினுடைய பொருளுடைய விலை மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த சந்தையில் புதிய உற்பத்தி வருவதற்கான காலகட்ட சூழ்நிலை வரும் பொழுது விலை சரிவு காணப்படுகிறது. ஏனென்றால் இன்வென்ட்ரி குறைந்தாக்கா நிச்சயமாக விலை ஏறும், இன்வென்ட்ரி அதிகரிக்கும் பொழுது விலை சரியத்தான் செய்யும். இதுதான் ஒரு கமாடிட்டியுடைய போக்கு. இதை நாம் எந்த காலகட்டத்தில் நாம் முதலீடு செய்கின்றோம், எந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் விற்க வேண்டும் என்பதை கண்டறிந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நாம் முதலீடு செய்யலாம்.